ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, பழைய திரைப்பட பாடல் ஒன்று பல நேரங்களில் நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய அந்த பாடல், கண்ணதாசன் எழுதிய அந்த பாடல், பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா. கருடன் அதற்கு என்ன பதில் சொன்னான் என்றால், யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே என்று அந்த பாடல் முதலில் தொடங்குகிறது. இதற்கு நிறைய எதிர்ப்புகள் கிளம்பின. பலரும் பலவிதமான விளக்கங்கள் இந்த பாடலுக்கு சொன்னார்கள். யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே என்று சொன்னால், யாரும் உயரக்கூடாது, உயர்ந்தவர் உயர்ந்தவராக இருக்கணும், தாழ்ந்தவர் தாழ்ந்தவராக இருக்கணும். அதனால் அப்படி சொல்லியிருக்கிறாரா? ஒவ்வொரு ஜாதிக்காரங்களும் உயர்ந்தவங்கன்னா அப்படி தான் இருக்கணும், தாழ்ந்தவங்கன்னா அப்படி தான் இருக்கணும், அப்படி சொல்லியிருக்கிறாரா? ஒரு மதத்துக்காரன் உயர்ந்தவங்கன்னா அப்படி தான் இருக்கணும், தாழ்ந்தவங்கன்னா அப்படி தான் இருக்கணும், அப்படி சொல்லியிருக்கிறாரா என்று நிறைய விவாதங்கள் அவருடைய பாடலுக்கு எழுந்தது. ஆனால் உண்மையான பொருள், அவர் என்ன அர்த்தத்தில் சொன்னார் என்பதனை பலர் பல விதங்களில் விளக்கி இருக்கிறார்கள். அதில் ஒரு விளக்கம் என்னவென்று சொன்னால், பாம்பு இருக்க வேண்டிய இடம் பரமசிவன் கழுத்து அப்படிங்கு இருக்கிறதுனால தான் பாம்பு உயிரோடவே இருக்கு. ஒருவேளை பாம்பு கீழே தரையில் நடந்து போய்கிட்டு இருந்தது, ஊர்ந்து போய்கிட்டு இருந்ததுன்னு சொன்னால், கருடன் கழுகு எப்போவோ அதை தூக்கிட்டு போயிருந்திருக்கும். அதனால் நீ இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிறதுனால தப்பிச்சுக்கிட்ட, அங்கே இருக்க போய் தான் நீ உயிரோடு இருக்கிற அப்படின்னு சொல்லி அந்த பாடல் வந்ததாக அதற்கு விளக்கம் சொல்லுவார்கள். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு சின்ன பையன் விளையாண்டுக்கிட்டு இருந்தான். ஸ்கூல் விட்ட உடனே ஒரு லாரி வந்துச்சு. அந்த லாரி நிறைய மண் கொண்டாந்து தட்டுச்சு. அந்த மண்ணை கிளறி அவன் விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது மண்ணிலிருந்து ஒரு கல்லை எடுத்தான். அது பளிச்சுன்னு மின்னுச்சு. அதை தொடச்சி எடுத்து பார்த்தா இன்னும் ரொம்ப பளிச்சுன்னு மின்னுச்சு. அதை எடுத்துக்கிட்டு அவன் வீட்டுக்கு போனான். அவங்க அப்பாட்ட காட்டினான். அப்பா, இது நான் விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது எடுத்தேன் இந்த கல் அப்படின்னு சொன்னான். அப்பா பார்த்துட்டு சொன்னார், இந்த கல் இதனுடைய மதிப்பு என்னன்னு உனக்கு தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, நான் விளையாண்டுக்கிட்டு இருந்தேன், எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு அப்பாட்ட அவன் சொன்னான். அப்பா சொன்னார், இதனுடைய மதிப்பை நீ தெரியணும்னு சொன்னால் நான் சொல்கிற இடத்துக்காக நீ போகணும் அப்படின்னார். ஒரு பழைய இரும்பு கடைக்கு போக சொன்னார். இரும்பு கடைக்காரன் இந்த கல்லை பார்த்துட்டு, இது அப்படி ஒன்றும் பெரிய விசேஷமான கல் இல்லை, வேணா ஒரு 100 ரூபா தாரேன் அப்படின்னு சொன்னான். உடனே அவன் வேகமாக வீட்டுக்கு வந்தான். அப்பாட்ட சொன்னான், அப்பா இரும்பு கடைக்காரன் வந்து 100 ரூபா தாரேன்னு சொன்னான். உடனே அப்பா சொன்னார், நீ நகை கடைக்கு போ, அங்கே போய் அதனுடைய விலை என்னன்னு கேட்டு வா. அவன் நகை கடைக்கு போனான். நகை கடைக்காரர் பார்த்தாரு. பார்த்துட்டு அதனுடைய பளபளப்பை பார்த்தாரு. பார்த்துட்டு, இது கொஞ்சம் மதிப்புக்குரியது தான், ஆனால் ரொம்ப பழசு, ஒரு 6000 ரூபா வேணா தாரேன் அப்படின்னு சொன்னான். உடனே இவன் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டான். அப்பாட்ட சொன்னான், நகை கடைக்காரர் இவ்வளோ சொல்கிறாருன்னு சொன்னான். உடனே அப்பா சொன்னார், ரைட்டு, நீ நேராக அடகு கடைக்காரன்கிட்ட போ, அவன் என்ன சொல்கிறாங்கன்னு போய் பாருன்னு சொன்னான். நேராக சேட்டு கடைக்கு போனான். சேட்டு கடைக்காரன்கிட்ட கொடுத்தான். அவன் பார்த்துட்டு, இது கொஞ்சம் மதிப்புக்குரியது தான், ஆனால் இது வந்து ஒரு 10,000 ரூபா உனக்கு தரேன் அப்படின்னு சொன்னார். அவன் எடுத்துகிட்டு நேராக வீட்டுக்கு வந்தான். கதை முடியலைன்னு போய்கிட்டே இருக்கு. அப்போது எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனான். அப்பாட்ட சொன்னான். அப்பா சொன்னார், இதை நீ ஒன்றும் செய்யாத, நேராக மியூசியத்துக்கு கொண்டு போ, தொல்லியல் துறையில் இருக்கக்கூடியவங்க அதை பார்த்துட்டு சொல்லட்டும் அப்படின்னு சொன்னார். அப்போது இந்த பையன் எடுத்துக்கிட்டு நேராக மியூசியத்துக்கு போனான்.
அங்கே தொழில் துறையில் ஆய்வு செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அறிஞர்கள் எல்லாம் இருந்தாங்க. அதை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க ஒருத்தர் ரொம்ப ஆய்வு செய்தார். நிறைய பேர் பார்த்தாங்க. எல்லாம் பார்த்துட்டு எல்லோரும் ஆச்சரியப்பட்டு பானாங்க. அப்போது அதில் ஒருத்தர் சொன்னார், தம்பி, இது அரிய கல். இந்த கல் 2ஆம் நூற்றாண்டில் அந்த காலத்தில் அரசர்களுடைய அவையில் இருந்த மிக முக்கியமான விலை உயர்ந்த மதிப்பிடவே முடியாத அளவுக்கான ஒரு கல். இது நீ அரசுக்கு சொந்தமானது. இதை நீ இங்கே மியூசியத்தில் தான் வைக்கணும் அப்படின்னு சொன்னார். அவனும் சரின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டான். வீட்டுக்கு வந்த பிறகு அப்பா கேட்டார், ஒவ்வொரு கடைக்காரனும் என்ன சொன்னான் உனக்கு? ஒவ்வொருத்தரும் சொன்னதை அவன் சொன்னான். கடைசியாக மியூசியத்தில் என்ன சொன்னாங்க? அப்பா, இதனுடைய மதிப்பே பயங்கரமாக இருந்தது, மதிப்பிடவே முடியாத அளவுக்கு சிறப்புக்குரியதாக இருந்ததுன்னு சொன்னாங்க. அப்போ தான் அப்பா சொன்னார், யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாமே மதிப்புக்குரியது தான் என்று அவர் சொன்னார். கிறிஸ்துவிலே அன்பார்ந்தவர்களே, முதலில் சொன்ன பாடலும் இப்போது சொன்ன கதைக்கும் எரேமியா புத்தகத்தில் வரக்கூடிய முதல் வாசகத்திற்கும் ஒரு தொடர்பு இருப்பதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அப்படி என்ன பெரிய தொடர்பு? முதல் வாசகத்தில் ஆண்டவர் எரேமியா இறைவாக்கினரை அழைத்து, நீ ஒரு நாற்பட்டால் நிறைந்த ஒரு கச்சையை எடுத்துக்கிட்டு போ. அந்த கச்சையை எடுத்துகிட்டு போய் பேராத்து அப்படிங்கிற, அதாவது யூப்ரட்டிஸ் அந்த நதி ஓடுகிற இடத்துக்கு போ. அங்கே ஒரு பாறையினுடைய இடுக்கில் கொண்டு போய் அந்த பட்டாலான அந்த கச்சையை வச்சுட்டு வந்துரு அப்படின்னு சொல்கிறார். இந்த கச்சையை வச்சுட்டு வந்த பிறகு கொஞ்ச நாள் கழித்து ஆண்டவர் எரேமியாவை கூப்பிட்டு, இப்போ போய் அந்த கச்சையை எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறார். கச்சையை போய் தேடி பார்த்தா அது ஏற்கனவே கரையான் அரித்து இத்து போயிருக்கு. அப்போது எடுத்துகிட்டு வந்த பிறகு ஆண்டவர் எரேமியா இறைவாக்கினரிடத்தில் சொல்லக்கூடியது என்னவென்று சொன்னால், இந்த பாரு, இந்த மக்கள் பயன்படாத இந்த கச்சையை போல ஆக்கிடுவாங்க அப்படின்னு சொல்கிறார். எவ்வளவு மதிப்புக்குரியதாக இருக்க வேண்டிய கச்சை, எவ்வளவு மதிப்புக்குரிய வேண்டியவர்களாக இருக்க வேண்டிய மக்கள் இப்படி பயனற்று போய் விடுவார்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. ஏன் இப்படி ஆண்டவர் சொல்கிறார்? அன்பார்ந்தவர்களே, இடைக்கச்சை, நாற்பட்டால் செய்யப்பட்ட இந்த கச்சை என்பது அதனுடைய மதிப்பே வேறு. அது புதுசாக வாங்கும்போது எவ்வளவு மதிப்புக்குரியதாக இருக்கும். நீ போய் ஒரு புது ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரும்போது அதுக்குரிய மதிப்பே வேறு. அந்த ஒரு நகையை எடுத்துகிட்டு வரும்போது அதனுடைய மதிப்பே வேறு. அன்பார்ந்தவர்களே, அப்படி ஒரு மதிப்புக்குரியது அந்த கச்சை. அந்த கச்சையை ஒரு குரு இடுப்பில் கட்டி கொள்வார். அதனுடைய அந்த கச்சை இடுப்பில் கட்டியிருக்கிற போது அதனுடைய மதிப்பே இன்னும் கூடி இருக்கிறது. நான் இஸ்ரேல் மக்களை அப்படி கட்டி கொண்டேன். அவர்கள் என்னுடைய இடைக்கச்சை போல என்னை சுற்றி இருக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். அதுதான் ஆண்டவர் சொல்றார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு குழந்தை என்ன செய்கிறதுன்னு சொன்னால் அம்மாவை அப்படி கட்டி பிடிச்சிக்கிடுது. அப்போ அம்மாவை கட்டி பிடிச்சிக்கிடுன்னு சொன்னால், அம்மா நான் உனக்கு சொந்தம், நீ எனக்கு சொந்தம். நீ பாருங்க, உன்னை விட்டு நான் போகலை, உன்னோடு இருக்கிறேன். அதுபோல தான் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால், இஸ்ரேல் மக்கள் இந்த நாற்பட்டால் ஆன கச்சை போல என்னோடு ஒட்டி இருக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். ஆனால் அவர்களோ இத்துப்போன கச்சையாய் மாறி போனார்கள், ஒன்றுக்கும் உதவாதவர்களாக மாறிப்போனார்கள், அப்படி நடந்து கொண்டார்கள். ஆகவே என் அன்பிலிருந்து அவர்கள் விலகி போனார்கள் என்று ஆண்டவர் ஆதங்கப்பட்டு பேசுகிற ஒரு செய்தி தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் அவரோடு இருக்கணும், ஆண்டவரோடு இருக்கணும், அவரை சுற்றி இருக்க வேண்டும். எப்படி நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அன்பார்ந்தவர்களே, உன்னை சுற்றிலும் உன் பிள்ளைகள்
ஒலிவ கன்றுகளைப் போல் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டது போல ஆண்டவரோடு நாம் இணைந்திருக்க வேண்டும். அப்படி இருக்கிற போது அந்த கச்சைக்கு மதிப்பு வேற, அதற்கு பெருமையே வேற, அதற்குரிய ஆசீர்வாதமே வேற. பாருங்க, கச்சை போல தன்னை ஒட்டி இருக்கக்கூடிய பிள்ளைகள் எப்படி இருப்பார்களாம்? என்னோடு இணைந்திருக்கிறவர் கனி தருவார், என்னோடு இணைந்திருக்கிறவர் அவர் வேண்டி விரும்பி கேட்பதை எல்லாவற்றையும் நான் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தைகள். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் எல்லோரும் ஆண்டவருடைய பார்வையில் நாற்பட்டாலான கச்சை. நீங்களும் நானும் ஆண்டவருடைய இடுப்பை சுற்றி இருக்கக்கூடிய கச்சைகள். அப்போ எப்படி இருக்கணும்? அது பயன்பாட்டில் இருக்க வேண்டும், உறுதியாக இருக்க வேண்டும், இத்து போயிருக்கூடாது. நாம் என்ன நினைக்கிறோம்னு சொன்னால், ஆண்டவரை விட்டு விலகி போயிருக்கிறோம் பல நேரங்களில். அதனால் கச்சை இத்து போனது போல ஆண்டவரே சொல்கிறார், மக்கள் எதற்கும் பயன்படாத கச்சை போல் ஆகிவிட்டார்கள். ஆகவே நான் அவர்கள் எனக்கு செவிசாய்க்காததை குறித்து வருந்துகிறேன் என்று ஆண்டவரை வாக்கு சொல்வதை முதல் வாசகம் சொல்கிறார். நற்செய்தி பகுதிக்கு வந்தோம்னு சொன்னால், ஆண்டவர் 2 உவமைகளை நமக்கு தருவதை பார்க்கிறோம். ஒன்று கடுகு விதை, இன்னொன்று புளிப்பு மாவு. கடுகு விதை அதனுடைய அளவில் சிறிதாக இருக்கலாம், அது முழுமையானது. விதை சிறியதாக இருந்தாலும் முழுமையாக இருக்கிற போது அது பலன் கொடுக்கிறதாக மாறுகிறது. சாதாரண பலன் அல்ல, பெரிய மரமாகி எல்லோரும் வந்து தங்குகிற அளவுக்கு, இளைப்பாறுகிற அளவுக்கு பெரிய மரமாகிறது. நம்ம வேலை சின்ன வேலையாக இருக்கலாம், சிறிய தொடக்கமாக இருக்கலாம், ஒரு சின்ன வீடாக இருக்கலாம், ஒரு சிறிய வாழ்க்கையாக இருக்கலாம், ஒரு எளிய வாழ்க்கையாக இருக்கலாம். கடவுள் தந்திருக்கக்கூடிய, நமக்கு தந்திருக்கக்கூடிய ஆசீர்வாதம் ரொம்ப சின்னதாக இருக்கலாம். ஆனால் அதிலிருந்து தொடங்குங்க, நீங்கள் பெரிய மரமாகுவீங்க. விதை சிறிது தான், செயல் சிறிது தான், ஆசீர்வாதம் கொஞ்சம்தான். ஆனால் அதிலிருந்து தொடங்கணும். என்னால் முடியாது என்று நாம் சொல்லக்கூடாது. ஆகவே கடுகு விதை அது பலன் தரக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல புளிப்பு மாவு என்று ஆண்டவர் சொல்கிறார். புளிப்பு மாவு என்று சொல்கிற போது அது கொஞ்சம்தான், ஆனால் மாவு எல்லாத்தையும் புளிப்பேறிவிடும். நீங்கள் எல்லாரும் மத்தியிலும் வாழுவீங்க, ஆனால் ஒரு ஆள் தான் நீங்கள் வாழுவீங்க, மற்ற எல்லாரும் வேற ஆட்களாக இருப்பாங்க. உங்கள் ஒருத்தருடைய செயல் எல்லாரையும் மாற்றும், எல்லாருக்கும் ஒரு வாழ்க்கையின் முன்னுதாரணமாக இருக்கும். உங்கள் வீட்டில் நீங்கள் 4-5 பேர் சேர்ந்து வாழுவீங்க, கணவன் மனைவியாக வாழுவீங்க. ஒருத்தருடைய ஒரு சின்ன செயல் எல்லாரையும் அப்படி மாற்றணும். புளிப்பு மாவு எப்படி எல்லா மாவையும் புளிக்க செய்து விடுகிறதோ, அதுபோல் உங்களுடைய அன்பு செயல்கள், இரக்க செயல்கள், மன்னிக்கிற தன்மைகள், விட்டுக்கு கூடக்கூடிய பண்புகள், இதெல்லாம் உங்களை மாற்றணும் அப்படிங்கிறத நற்செய்தி சொல்லுகிறார். ஆகவே இத்துப்போன கச்சைகளாக இல்லாமல் பலன் தரக்கூடிய மரங்களாக, புளிப்பு மாவாக இருக்க வேண்டும் என்பதை இறைவாக்கு கற்றுத்தருகிறது. சிந்திப்போம். ஆமென்.